அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற போது அன்னாருடைய மகளுக்கு அங்க செல்ல முடியல. ஹிஜ்ரத்துக்கு செல்ல முடியல. சரியா? அவங்களுடைய கணவர் பத்ர் போர்ல, அதாவது அன்னாருடைய மகளோட கணவர் பத்ர் போர்ல எதிரியோட படைகள்ல போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எதிரிகள் எல்லாம் சிலர் கைது செய்யப்பட்ட போது அவங்களோட கணவர் இருக்காங்க இல்லையா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மகளோட கணவர், அவங்கள கைது செய்யப்பட்டவங்கல ஒருத்தவங்களா இருந்திருக்காங்க. கைது செய்யப்பட்டவங்களை விடுவிக்கிறதுக்காக மக்காவாசிகள்ல இருந்து அவங்கவுங்க உறவினர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிணை தொகையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரியா? பிணை தொகையை கொடுத்து அனுப்பி, இந்த மாதிரி இன்னார இந்த பிணை தொகையை வச்சுக்கிட்டு அவங்கள அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வோட மக அவங்கள என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரோட விடுதலைக்காக சில பொருட்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுல அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்ம தாயார் கதீஜா ரலி இருக்காங்க இல்லையா, அவங்க சீதனமா கொடுத்த ஒரு மாலையும் அதுல இருந்திருக்கு. அந்த பொருள்ல, பிழை பொருள்ல அந்த மாலையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா நாயகியோட நினைவு கண்கள்ல ஃபுல்லா நீர் ததும்பி வழிந்திருக்கு. சஹாபாக்கள்கிட்ட கலந்து ஆலோசிச்சு அந்த மகளை அவங்கள தொகை இல்லாம விடுவிச்சிடலாம் அப்படின்றத முடிவு செய்யறாங்க. ஆனா அவர் மக்கா சென்றதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மகளை மதீனாவுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற நிபந்தனையோட பேர்ல தான் அவங்கள விடுவிக்கிறாங்க. அந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த கணவர் அந்த கணவரோட 2 மனிதர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 2 பேரும் மக்காவுக்கு வெளியில நின்று கொள்ளணும் அப்படின்றது. அப்ப நின்றுகிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும், அவங்க 2 பேர் கையில அவங்களோட மகளை ஒப்படைக்கணும் அப்படின்றத சொல்லி அனுப்புறாங்க. அதன்படி என்ன பண்றாங்க, உள்ள போன கணவர் அவங்களுடைய சகோதரர் கினானா அப்படின்றவங்களோட துணையோட ஒட்டகத்தின் மீது ரசூலுல்லாஹ்வோட மகன் ஏறி புறப்பட்டு செல்றாங்க. மக்காவோட காபீர்களுக்கெல்லாம் அந்த செய்தி ஒரு காட்டு தீயா பரவி எல்லாருமே என்ன பண்றாங்க, ரொம்ப கொதித்து எழுதுறாங்க. சரியா? அது எப்படி நீங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு. காபீர்களோட ஒரு ஜமாத் புறப்பட்டு சென்று அதுல கதீஜா ரலி அன்ஹா அவங்களுடைய சிறிய தந்தையோட புதல்வர் மகன், அவங்க பேர் ஹுபார் இப்னு அஸ்வத், அவனும் கூட இருந்திருக்கான். அந்த உறவுல ரசூலுல்லாஹ்வோட மகனுக்கு அவங்க ஒரு சகோதரனோட முறையாவாங்க. சரியா? அவனோட இன்னொருத்தவனும் இருந்திருக்கான். அந்த 2 பேர்ல ஒருவன் என்ன பண்றான்னா, ஈட்டியால ரசூலுல்லாஹ்வோட மகளை தாக்குறாங்க. அந்த தாக்கிய போது இந்த குஃபார் அப்படின்றவன் தான் தாக்கியிருக்கான் அப்படின்ட்டு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. சரியா? ஈட்டியால குத்தப்பட்ட அன்னாருடைய மகள் ரொம்ப பலத்த காயம் அடைந்து ஒட்டகத்துல இருந்து கீழே விழுகுறாங்க. அந்த டயத்துல அவங்க கர்ப்பமா இருந்திருக்காங்க. அதனால அவங்க கர்ப்பமும் கலைஞ்சு போயிருச்சு. அப்ப அன்னாருடைய மகளை யாரு கூட்டிட்டு போயிருக்கா, கினானா அப்படின்றவர் தானே. அப்ப இந்த கினானா என்ன பண்றாரு, காபிர்களை அம்பால தாக்கி எதிர்த்து நிற்கிறாரு. அப்ப அங்கிருந்து அபு சுபியான் கினானாவை நோக்கி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை இவ்வளவு பகிரங்கமா இங்க இருந்து அழைத்து செய்வதை நான் விரும்பல, நாங்க விரும்ப மாட்டோம். எனவே இப்பொழுது நீங்க அவங்க திருப்பி அனுப்பிச்சிருங்க, இன்னொரு நாள் ரகசியமா கூட்டிட்டு போங்க அப்படின்றத சொல்றாங்க. அதனை ஏத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, திருப்பி ரசூலுல்லாஹ்வோட மகளும் மக்காவுக்கு புறப்பட்டு போயிடுறாங்க. அடுத்து ஓரிரு நாட்கள் கழிச்சு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட மகளை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஈட்டியால தாக்கப்பட்ட அந்த காயம் இருக்கு இல்லையா, அந்த காயம் பல ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு ரணமாவே இருந்திருக்கு. பல ஆண்டுகள் வரைக்கும் நோயிட்டு இருந்த அன்னாரின் மகள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுல உலகை விட்டு பிரிகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப அந்த மகளை பத்தி ரசூலுல்லாஹ் அழகான முறையில எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய புதவிகள்ல இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பெண்ணாகவே இருந்திருக்காங்க. அவருக்கு என் மீது உள்ள அன்பின் காரணமாக தான் இவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றத கூறுறாங்க. அப்ப இவங்களை அடக்கம் செய்யறதுக்காக என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் போயிருக்காங்க. அப்ப கபூர்ல இறங்கி அடக்கம் செய்றாங்க. கபூர்ல இறங்கும் போது ரொம்ப ரொம்ப கவலையா அவங்க காணப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இறங்கும் போது கவலையோட இறங்கினார் நபி அவர்கள். கபூரை விட்டு மேல வரும்போது ரொம்ப முக மலர்ச்சியோடையும் ரொம்ப சந்தோஷமாவும் வெளியில வர்றாங்க. அது காரணத்தை எல்லா சஹாபாக்களுமே கேக்குறாங்க.
என்ன யா ரசூலல்லா, நீங்க கபருக்குள்ள இறங்கும்போது ரொம்ப சோகமா இருந்தீங்க. இப்ப மேல வரும்பொழுது இவ்ளோ முகமலர்ச்சியோட வர்றீங்களே அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ நான் என்னுடைய மகளுடைய இந்த கபருடைய நெருக்கத்தையும், அதன் வேதனைய விட்டு அல்லாஹ்விடத்துல அதெல்லாம் நீக்கி குடுங்கணும் அப்படின்றத நான் துஆ கேட்டேன். அல்லாஹ் தாலாவும் அத ஏத்துக்கிட்டான். விஷயத்துல ஒரு படிப்பினை நம்ம பெறணும் அப்படின்றது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமகள் தீனுக்காகவே வேண்டி துன்பங்கள அனுபவிச்சு, அதுக்காகவே தன்னுடைய உயிரையும் என்ன பண்ணியிருக்காங்க, துறந்திருக்காங்க. அப்ப அப்பேற்பட்டவங்களுக்கே ரசூலுல்லாஹ் இந்த கபரோட நெருக்கத்த விட்டு பாதுகாப்பு பெறுறதுக்காக அல்லாஹ்கிட்ட துஆ கேட்கிறாங்க. அப்ப போன்றவர்களோட நிலைமையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்லமல்கள் அனைத்தும் புரிந்து கொண்டு, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கணும். இதனால தான் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அம் கபருடைய வேதனைய விட்டு பாதுகாப்பு பெறணும். அது ரொம்ப அவசியம். அவசியமான நேரங்கள்ல கண்டிப்பாக துஆ செய்யணும். அப்படின்றத நமக்கு போதிச்சிருக்காங்க. இவ்வாறு நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கபருடைய வேதனைய விட்டு பாதுகாப்புக்காக துஆ கேட்டிருக்காங்க. அந்த துஆ اللهم احفظنا منه في منك وكرمك وفضلك. யா அல்லாஹ், உன் உபகாரத்தின் உன் பேருபகாரத்தினாலும் உன் தயாள தன்மையினாலும் உன் கருணையினாலும் கபருடைய வேதனையை விட்டு எங்களை காத்தருள்வாயாக அப்படின்னு அன்னலார் நம்மளுக்கு துவா சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சம்பவத்துல நான் ஏற்கனவே இவங்க ரசூலுல்லாவோட மக அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் அது யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. பதில் தெரியாதவங்க அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல பின் பண்ணிருக்க ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில நாமும் சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் படித்து நம்மளுடைய தீனை பலப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். நாமும் கற்றது போல இதை இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவை பிறருக்கும் நாம் ஷேர் செய்வோம். மறக்காம நம்ம அல் முக்மின் ஆன்லைன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.